Hello friends, assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாய் ராஷிக். இன்னைக்கு நம்ம சேனல்ல கேஸ் ஸ்டவ் பளபளன்னு புதுசு மாதிரி மெயின்டைன் பண்றதுக்கு எப்படி க்ளீன் பண்ணனும் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கேஸ் ஸ்டவ் நான் 7 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நான் வந்து கிளாஸ் டாப்க்கு இது வரைக்கும் மாறல. பட் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் வாங்கணும்ன்ற ஆசை தான். பட் இது ஏதாவது மக்கார் பண்ணுச்சுனா வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக இது வரைக்கும் நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்வாக இருந்தாலும் ஸ்டீல் டாப் கேஸ் ஸ்டவ்வாக இருந்தாலும் நீங்கள் நம்ம க்ளீன் பண்ண போகிற இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் பளிச்சுன்னு புதுசு மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ ஒரு கப்பில் 1 ஸ்பூன் அளவுக்கு டிஷ்வாஷ் லிக்விட் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலாக துணி ஊற போடுற லிக்விடாக இருந்தாலும் அல்லது துணி துவைக்கக்கூடிய பவுடர் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம். லிக்விட் தான் போகணுன்ற அவசியம் கிடையாது. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதாங்க. இதுலேயே வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் இல்லாதவங்க சுடு தண்ணி வந்து இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடாவும் வினிகரும் சேரும் போது அது நல்லா ஒரு மாதிரி பொங்கி நுரைச்சி வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பேக்கிங் சோடா வந்து நல்லா கரையணும். அந்தளவுக்கு நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து இந்த கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணும்போது கீரல் எதுவும் விழாமல் நல்லா பளிச்சின்னு மெயின்டைன் பண்ணோம். இப்போ இந்த லிக்விட்லேருந்து 1 ஸ்பூன் மட்டும் நான் ஊற்றி லைட்டாக ஒரே ஒரு முறை மட்டும் வைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். சில பேர் வந்து ஸ்டவ் மேலே அப்படியே வந்து பேக்கிங் சோடாவை தூவி விட்டு அதுக்கப்புறமா தொடப்பாங்க. அந்த மாதிரி செய்கிறதுனால கேஸ் ஸ்டவ் கிளாஸ் ஸ்டவ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீரல் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து லிக்விடியாக கரைச்சிட்டு நம்ம பண்ணும்போது நல்லா வந்து பளிச்சுன்னு இருக்கும். அந்த துருவெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாத்துமே வந்து சூப்பராக எடுத்துரும். கரையெல்லாம் கூட நல்லா எடுத்துரும். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த லிக்விடை கேஸ் ஸ்டவ் மேலே ஃபுல்லாகவே இந்த மாதிரி தெளித்து விட்டுறலாம். ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் கூட ஊற்றி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி எப்போ நம்ம க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வந்து அழுக்காகுதுன்னு தெரியுதோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தால் மாதத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணாலே போதும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போதே சூப்பராக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸ்க்ரூ கிட்டலாம் இந்த மாதிரி துரு பிடிச்சு போன மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த லிக்விடை போட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது சூப்பராக நமக்கு துருவெல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும். பால் அடிக்கடி பொங்கி அதில் பட்டிருந்துச்சுனாலோ அல்லது நம்ம கொஞ்ச நாளைக்கு க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டாலோ இந்த மாதிரி துரு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப போகாத இடத்துல இந்த மாதிரி பேக்கிங் சோடாவை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு தேய்ச்சி விட்டுடலாம். சில பேர் வந்து இந்த ஸ்டீல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப சீக்கிரத்துலேயே வந்து அந்த ஷைனிங் போயிடும். அந்த கேஸ் ஸ்டவோட ஷைனிங் போயிடும். கீரல் விழுந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுங்கள், அதுவே போதும். ஸோ கேஸ் ஃபுல்லாகவே ஸ்பாஞ்செல்லாம் நம்ம ஸ்க்ரப் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அதை வந்து தண்ணியில் நனைச்சி விட்டு பிழிஞ்சு விட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து தொடச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து ஒரு 2 முறை வந்து தண்ணியில் நனைச்சி அதை பிழிஞ்சு விட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துடைக்கும் போது நமக்கு கீழெல்லாம் பார்த்திங்கன்னா மெஸ்ஸி ஆகாமல் வந்து க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி ஈரத்துணி போட்டு தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத் போட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வெயில் படக்கூடிய இடம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா தன்னாலே வந்து காஞ்சிடும். இந்த மெத்தடில் 3 அல்லது 4 நாளுக்கு ஒரு முறை, அதாவது எப்போல்லாம் அழுக்காதோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே எடுத்து நீங்கள் டீப் க்ளீன் பண்ணாலே போதும். ரொம்ப சூப்பராக வந்து பளிச்சுன்னு உங்களால் புதுசு மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும். இந்த ஸ்டவ் வாங்கி 7 வருஷம் ஆச்சு. நான் 7 வருஷமாக யூஸ் பண்ணுறதுனால அந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி தெரியாது. பட் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணும்போது நல்லா பளபளன்னு சூப்பராக தான் இருக்கும். இந்த லிக்விட் வச்சு நம்ம கேஸ் ஸ்டவ் மட்டும் இல்லாமல் கேஸ் கவுண்டர் டாப் கூட சூப்பராக க்ளீன் பண்ண முடியுங்க. இந்த ஆயில் ஸ்டெயின்லாம் ரொம்ப படிஞ்சு போயிருக்கு இல்லையா, எண்ணெய்லாம் ரொம்ப படிஞ்சு போய் கரையாக இருக்கிற இடம்லாம் கூட நல்லா சூப்பராக க்ளீன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.